அனைவருக்கும் வணக்கம். தொல்காப்பியரின் பன்முக ஆளுமை. தொல்காப்பியர் மிகுந்த ஆளுமை உடையவர். ஏனெனில் பொருளதிகாரம் என்பது வாழ்க்கைக்கான இலக்கணம் கூறுவது. இது உலக மொழிகளில் எந்த இலக்கண நூல்களிலுமே இந்த பொருளதிகாரம் என்பது இல்லை. நம்ம தமிழுக்கே கிடைத்த இது ஒரு சிறப்பு எனலாம். தொல்காப்பியரும் சிறப்பு வாய்ந்தவர். தமிழுக்கு மக்களின் வாழ்க்கையை குறிப்பிட அவர்கள் வாழ்ந்த பொது பண்புகளை சுட்டுவதற்கு, பண்பாட்டை சுட்டுவதற்கு, அதற்காக தொல்காப்பியரால் எழுதப்பட்ட நூல் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியரோட பன்முக ஆளுமை அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். அதன் விளைவாக விளைந்தது கட்டுரை. கட்டுரையின் தலைப்பு தொல்காப்பியரின் பன்முக ஆளுமை. முன்னுரை. உலக மொழிகள் பலவற்றிலும் இலக்கண இலக்கிய நூல்கள் இருப்பினும் அம்மொழிகளுக்கெல்லாம் இல்லாத தனிச்சிறப்பு நம் தமிழ் மொழிக்கு உண்டெனில் அது நம் முதன்மையான முழுமையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தாலே ஆகும். பிறமொழி நூலார் யாவும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டுமே இலக்கணம் கூற, நம் தொல்காப்பியர் மக்களின் வாழ்வியலுக்கான இலக்கணத்தை பொருளதிகாரத்தில் கூறியுள்ளார். தொல்காப்பியம் வாழ்வியலுக்கான இலக்கண நூல் எனினும் மக்களின் வாழ்வியல் தாண்டி அதில் எண்ணற்ற அறிவு சார்ந்த செய்திகளை தொல்காப்பியர் சுட்டியுள்ளார். அவற்றின் மூலம் காணலாகும் தொல்காப்பியரின் பன்முக ஆளுமை திறனை ஆராய்வது இக்கட்டுரையின் நோக்கமாகும். உலக பொதுமை ஆளுமை. ஐந்தாவது திணையாகிய பாலை திணையையும் அதற்கான முதல் கரு உரிப்பொருள்களையும் தொல்காப்பியர் பொதுவாக சேர்த்து சுட்டியுள்ளார். ஏனெனில் தொல்காப்பியருக்கு நானிலத்தில் மட்டுமே உடன்பாடு உண்டு. முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் இந்த 4 நிலத்தை மட்டுமே அவர் சுட்டுவார். ஐந்தாவது நிலமாகிய அந்த பாலை நிலம் தமிழ்நாட்டில் இல்லை என்பதால் அப்பாலை நிலத்தை தொல்காப்பியர் பெயரளவிலும் சுட்டவில்லை. 4 வகை திணைதான் என கூறுகின்றார். அடுத்து 7 வகை திணை என கூறும் ஓரிடத்தில் நடுநிலைத்திணை, நடுவுத்திணை என பெயரளவில் பாலை திணையை சுட்டுகின்றார். இங்கு 5வது திணையாகிய பாலை திணையையும் அதற்கான முதல் கரு உரிப்பொருட்களையும் சேர்த்தே சுட்டியுள்ளார். இது உலக பொதுமையான ஆளுமையாகும். தமிழ்நாட்டில் பாலை நிலம் இல்லை எனினும் பாலை என்பது ஒரு நிலம், அதனால் இவ்வாறு பொதுவாக சுட்டியுள்ளார். உளவியல் ஆளுமை. மனிதன் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஏற்படும் நிகழ்வுகளுக்கு, சூழல்களுக்கு ஏற்ப மனதில் தோன்றும் எண்வகை நிலைகளை நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என எண்வகை மெய்ப்பாடுகளாக உளவியல் சார்ந்த நிலைகளையும் மெய்ப்பாட்டியலில் முழுவதும் தொல்காப்பியர் வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் காதல் கொண்ட தலைவிக்கு ஏற்படும் இன்ப துன்ப அச்ச மருட்கை நிகழ்வுகளை 24 மெய்ப்பாடுகளில் விரிவாக தொல்காப்பியர் சுட்டுகின்றார். இவற்றில் புதுமுகம் புரிதல், பொறிநுதல் வியர்த்தல், நகுநயம் மறைத்தல், சிதைவு பிறர்க்கு இன்மையொடு கூளை வெறித்தல், காதொன்று களைதல், ஊழணி தைவரல், உடைபெயர்த்து உடுத்தல் என்பதை களவு கால தலைவிக்கு உரிய மெய்ப்பாடுகளாக தொகுத்து தலைவியின் உளவியல் நிலையை அவளது மனநிலையில் நின்று உணர்ந்து தெளிவாக விளக்குவதில் தொல்காப்பியரது உளவியல் சார்ந்த ஆளுமை நன்கு வெளிப்படுகின்றது. கடவுளர் பற்றிய ஆளுமை. தொல்காப்பியருக்கு கடவுள் பற்றியும் இறை வழிபாடு பற்றியும் தெளிந்த எண்ணங்கள் இருந்ததால்தான் தன் நூலில் பல இடங்களில் கடவுளை பற்றிய செய்திகளை சுட்டுகின்றார். கருப்பொருளின் தொடக்கத்தில் தெய்வம் உணாவே என்றும்
தலைவன் கூற்றில் தெய்வம் வாழ்த்தல், தெய்வத்திற்கு தலைவியும் தோழியும், கிழவோல் சுட்டிய தெய்வ கடத்தினம் என்றவாறு நேர்த்திக்கடன் செய்த நிலையும் என பல்வேறு இடங்களில் இறைவன் பற்றிய ஆளுமையை சுட்டியுள்ளார். மேலும் நிலத்தை குறிப்பிடுகையில் மாயோன், சேயோன், வேந்தன், வர்ணன் என நானிலத் தலைவர்களை கடவுளர்களாக கையாண்டுள்ள இவர் பண்பில் புதிதான ஒரு சிறந்த ஆளுமையை காண்கிறோம். இசை ஆளுமை. நிலத்திற்குரிய கருப்பொருட்கள் 11ஐ சுட்டுகையில் யாழ் என்ற இசைக்கருவியையும் பறை என்ற 2 இசைக்கருவிகளையும் சுட்டியுள்ளார். நரம்பினை மீட்டி இன்பம் பெறும் யாழ் கருவியை தொல்காப்பியர் பல்வேறு இடங்களில் பயன்படுத்தியுள்ளமையும், கூத்தர், பாணர், பொருணர், விரலியரையும் ஆடல் பாடல் சார்ந்த இசை கலைஞர்களை தலைவன் தலைவிக்கு நிலம்பெயர்ந்து உரைத்தல், அவள் நிலை உரைத்தல், கூத்தருக்கும் பாணருக்கும் யாத்தவை உரிய என்றவாறு அறிவுரை கூறி தவறு நேரும் காலங்களில் இடித்துரைத்து திருத்தும் பணியையும் கொண்ட ஊடலை தீர்க்கும் வாயில்களாகவும் கூத்தரையும் பாணரையும் அறிவரையும் செயல்பட வைத்திருப்பதை நோக்கும் பொழுது இவர்கள் இசையோடு கூடிய ஆடல் பாடல் கலைகளால் தலைவன் தலைவியரை மகிழ்வித்ததோடு தலைவன் தலைவியருக்கு உற்ற தோழன் தோழியர் போல அவரவர் தம் மனக்குறையை போக்குபவர்களாகவும் தொல்காப்பியர் இவர்களை கையாண்டிருப்பது இசைக்கலைகளில் வல்ல அவரின் கலை ஆளுமை வெளிப்படுத்தப்படுகின்றது. வானியல் சார்ந்த அறிவாளுமை. தலைவன் களவு காலத்தில் தலைவியை கூடும் பொழுது மறைந்த ஒழுக்கத்து ஓரையும் நாளும் துறந்த ஒழுக்கம் கிழவோர்க்கில்லை என ஒரு நூற்பாவில் சுட்டுகின்றார். ஓரை என்ற நல்ல நேரமும் நல்ல நாளும் பார்த்து கூடுதல் இல்லை என தொல்காப்பியர் சுட்டுவதில் இருந்து அவரின் வானியல் சார்ந்த ஜோதிட ஆளுமை புலப்படுகின்றது. மருத்துவ ஆளுமை. புறத்திணையியலில் போரின் காரணமாக விழுப்புண் ஏற்பட்ட வீரர்களுக்கு மன்னன் மருந்திட்ட நிகழ்வையும் தொல்காப்பியர் சுட்டியுள்ளார். மேலும் அகம் சார்ந்த கற்பு வாழ்வில் சிற்றின்பம் காரணமாக பரத்தையரை நாடிய தலைவன் தலைவியை மீண்டு வந்து கூடி உறையக்கூடிய நாட்களை மாத பூப்புக்கு பின் வரும் 12 நாட்களை பாலியல் சார்ந்த மருத்துவத்தை சுட்டுகையிலும் பரத்தையரை பிரிய வேண்டும் என சாடுகிறார். இத்தகைய தொல்காப்பியரின் இல்லறம் சார்ந்த மருத்துவ ஆளுமையை நம்பியகப்பொருள் தெளிவுபடுத்தியமையை கருவயிற்றுருவும் காலம் ஆதலின் பிரிய பெறா அன் பரத்தையர் பிரிவோன் என்ற நூற்பாவால் அறிய முடிகின்றது. இலக்கிய புலமை ஆளுமை. தொல்காப்பியர் இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயம்பியிருந்தாலும் இலக்கியங்கள் அமைய வேண்டிய வகைகளை பற்றி குறிப்பிடும் பொழுது கலிப்பா, பரிபாடல் என்ற 2 வகை பாக்களில்தான் இலக்கியங்கள் இயற்ற வேண்டும் என பல நூல்களை படித்தறிந்தவற்றால் அதன் மூலம் உண்டான தனது நூலாற்றல் ஆளுமையை வெளிப்படுத்தியுள்ளார். குலவி மருங்கினும் கிழவதாகும் ஊரொடு தோற்றமும் உரித்தன மொழிப என்ற பிள்ளைத்தமிழ், உலா, ஆற்றுப்படை போன்ற சிற்றிலக்கிய வகைகள் தோன்றுவதற்கும் வித்திட்டதில் தொல்காப்பியரின் இலக்கிய வகை சார்ந்த நூலறிவு புலமை ஆளுமையை நன்கு உணரலாம். வர்ண பகுப்பாளுமை. வாணிபம் செய்து பிழைப்பவரை வாணிகர், பயிர்களை விளைவித்து பிழைப்பவரை வேளாளர் என்றும், நிலத்துள் உயர்ந்தோரை அரசர், அந்தணர் என 4 வர்ணசால கோட்பாட்டை பின்பற்றி அந்தந்த தொழில் செய்வோரை தொழில் அடிப்படையில் வைசிகன் பெருமை வாணிப வாழ்க்கை என பிரித்தாண்ட வர்ண பகுப்பாளுமையை தொல்காப்பியர் இந்நூற்பா மூலம் நன்கு தெளிவுபடுத்துகின்றார். அக்கறிணை சார்ந்த அறிவாளுமை. தொல்காப்பியர் உயர்திணை மக்களின் உறுப்புகளாகிய கண்களை காதலை வளர்க்கும் உறுப்பெனவும், நாட்டம் எனவும், கேட்கும் உறுப்பென செவியை, காதையும், கிளக்கும் உறுப்பு என வாயையும் நூற்பாவில் சுட்டியுள்ளதை அறிகின்றோம். இவ்வுயர்திணையோடு அக்ரிணை உயிர்களான மரம், புல் போன்றவற்றிற்கும் உரிய இயல்பான உறுப்புகளை
இலையே தளிரே முறியே தோடே சினையே குலையே பூவே அரும்பே என்றவாறு சுட்டியுள்ளதை நோக்கும் பொழுது அவரது அக்ரிணை சார்ந்த தெளிவான ஆளுமை புலப்படுகின்றது. நுண்ணறிவு ஆளுமை. 1 அறிவதுவே உற்றறிவதுவே, 2 அறிவதுவே அதனோடு நாவே, 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே, 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே, 5 அறிவதுவே அவற்றோடு செவியே, 6 அறிவதுவே அவற்றோடு மனனே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என மரபியலில் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உரிய உயிர்களுக்கு தொல்காப்பியர் இலக்கணம் வகுத்துள்ளார். மேலும் அவ்வுயிர்கள் என்னென்ன என்ற வகைப்பாட்டையும் அவற்றின் இளமை பெயர்கள், ஆண்பால் பெண்பால் பெயர்கள் ஆகியவற்றையும் தெளிவாக அவர் விளக்கியிருப்பதில் இருந்து நுண்ணுயிர்கள் சார்ந்த நுண்ணறிவை கடல்வாழ் சுரவும் ஏறு எனப்படுமே என நுண்ணுயிர்கள் சார்ந்த அறிவையும் பெற்றிருக்கும் முறையும் விளக்கமாக வெளிப்படுத்தியிருப்பதை நோக்கும் பொழுது தொல்காப்பியரின் நுண்ணறிவு சார்ந்த ஆளுமை புலப்படுகின்றது. முடிவுரை. ஆண் பெண் மாந்தர்களின் வாழ்க்கையாகிய பொருளுக்கு இலக்கணம் படைத்த தொல்காப்பியர் மாந்தருக்கு மட்டுமன்றி ஓரறிவு உயிர்களுக்கும் அக்ரிணை உயிர்களுக்கும் உரிய தன்மைகளையும் தன்னூலில் கூறியுள்ளார். மேலும் ஓர் நூலை இயற்ற வேண்டிய முறை பற்றியும் மருத்துவம், வானியல் போன்ற பல்வேறு அறிவு சார்ந்த புலமைகளையும் நூற்பாக்களாக வடித்து தந்துள்ளார் என்பதை அவரது சிறந்த பன்முக ஆளுமையை இக்கட்டுரை நன்கு விளக்கியது. நன்றி, வணக்கம்.